உடல் உங்களை துறக்கும் முன் நீங்கள் அனைத்தையும் துறந்து விடுங்கள் என்பார்கள். அதாவது சாவு நம்ம வரத்துக்கு முன்னாடி இந்த சாவை நாம் வென்று விட வேண்டும், இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்ற செய்தி இந்த வாரம் முழுவதும் நண்பர்களை இந்த உயிர்ப்பு காலத்தில் ஆண்டவருடைய உயிர்ப்பு பற்றிய வாசகங்கள் இருக்கு. இன்றைக்கு யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 11 to 18 வரை உள்ள இறை வார்த்தையில் ஆண்டவருடைய உயிர்ப்பு பற்றிய இந்த வாசகங்களில் ஒன்று, ஆண்டவருக்கு சாட்சியமா நம்ம இருக்கணும். இந்த ஆண்டவருக்கு சாட்சியமாய் சீடர்கள் எப்படி இருந்தார்களோ, ஆண்டவருக்கு சாட்சியமாய் அவர் பார்த்தவர்கள் எப்படி இருந்தார்களோ, உன் வாழ்க்கையில நீ அவருக்கு சாட்சியமா நீ இருக்கணும் என்ற செய்தி. நீ எனக்காக நில்லு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ எனக்காக நில்லு, நீ வாழ்க்கையை பார்ப்பாய். எனக்காக நில்லு, துன்பங்கள்லாம் வரும், ஆனால் அபிஷேகத்தை வெற்றியை காண்பாய் என்ற செய்தியை செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோனியார் நாளில நமக்கு அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் தருகிறார். ஒரு செய்தி, சாட்சியமா நிற்கணும். இரண்டாவது செய்தி, நீ அதை வாழ பார்க்கணும். உன் வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். நீ ஆண்டவருக்காய் சில தியாகங்கள் செய்யணும். ஆண்டவருக்காய் தைரியமா செல்ல வேண்டும். எப்படி அவர்கள் அனுப்பப்படுகிற பொழுது தைரியமா சென்றார்களோ சீடர்கள், அதுபோல நீ தைரியமா நிற்கணும் என்ற செய்தியை தான் இந்த உயிர்ப்பின் செய்தி. எனவே உங்க வேலையில தைரியமா போங்க. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தைரியமா செயல்படுங்க. ஆண்டவர் உங்களை தொட்டார் என்ற மனநிலையோடு இந்த நாளை தொடங்குங்க. நீங்க அபிஷேகத்தை, வல்லமையை, ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். பிரியமான இறை உறவுகளை, ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சோகத்தில் இருக்கிறார். அவருடைய மனைவி அவர் மிகுந்த கவலையோடு இருப்பதை பார்க்கிற அவர் மனைவி எப்படியாவது தேற்ற பார்க்கிறார். ஆனால் அவர் சோகத்திலிருந்து, அவர் கவலையிலிருந்து வெளியில வரல. இப்ப என்ன பண்றாருன்னா, அவருடைய மனைவி கருப்பு உடை அணிந்து கொண்டு அவருக்கு அருகில சோகமாய் அமர்கிறார். மார்ட்டின் லூத்தர் இதை பார்க்கிறார். ஏன் இந்த உடையை அணிந்து கொண்டிருக்கிறா என்று கேட்கிறார். அப்போ மனைவி சொல்லுகிறார், அவருடைய மனைவி சொல்லுகிறார், இந்த மாதிரி ஆண்டவர் இறந்துட்டாரு, அதனால் நான் கருப்பு உடை. ஆண்டவரா? ஆண்டவருக்கு ஏது இறப்பு என்று சொல்லுகிறார் மார்ட்டின் லூத்தர். ஆண்டவர் என்றும் வாழக்கூடியவர், அவருக்கு மரணம்லாம் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ அந்த மனைவி சொன்னாராம், ஆண்டவர் என்றுமே வாழக்கூடியவர், அவருக்கு இறப்பு இல்லை என்று சொல்கிறாயே, நீ ஏன் இவ்வளவு கவலையில் இருக்கிற? அந்த ஆண்டவர் கவலையிலிருந்து மீட்க மாட்டாரா? அந்த ஆண்டவர் கவலையிலிருந்து உன்னை வெளியில கொண்டு வர மாட்டாரா? அந்த ஆண்டவனுக்கான பாதையை காட்ட மாட்டாரா? ஏன் சோகத்தில் இருக்கிற என்று சொன்னாராம். பிரியமான இறை உறவுகளை, நம்ம வாழ்க்கையில் உள்ள சோகங்கள் எல்லாம் அவர் அகற்றுவார். வாழ்வில் பிரச்சனைகள் எல்லாம் அவர் அகற்றுவார். இந்த நாளை இன்னும் விசாலமாக மாற்றுவார். செபிங்க. அப்பா நன்றி, வல்லவரை நன்றி, ஆவியானவரை நன்றி. செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோனியார் நாளிலே ஆண்டவரே நாங்கள் அபிஷேகமாய் வாழும்படியா, ஆண்டவரே நாங்கள் வல்லமையாய் வாழும்படியா, ஆண்டவரே அது கிருபையை காணும்படியா எங்களை தொடுங்க, எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரா பிள்ளைகள் என்னவெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ, எதுவெல்லாம் வேண்டும் என்று வாஞ்சியோடு செபிக்கிறார்களோ, அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். கமெண்டில் அனுப்பப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக செபிக்கிறேன். இயேசுவே நீங்க தொடுங்க, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கிருபையால் நாங்கள் வாழும்படியா, வல்லமையால் வாழும்படியா, வல்லமையான இறை கிருபையில் அபிஷேகத்தை பார்ப்பீர்கள். ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இந்த நாள் நல்லதே நடக்கும். எனவே ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார், ஆண்டவர் நமக்கு பக்கபலமாய் இருக்கிறார். எனவே அவருக்கு சாட்சியமாய் இருப்போம். அந்த பக்கபலத்தை நாம் வாழ முற்படுவோம். இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.